இப்போ நம்ம சிங்கப்பூரில் தங்கணும் அப்படின்னா சிங்கப்பூரில் ஒன்று வேலை பார்க்கணும், இல்லைனா பிஸ்னஸ் பண்ணணும், இல்லைனா ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு இருக்கணும். இது மாதிரி ஏதாவது ஒரு விசா இருந்தால் மட்டும் தான் சிங்கப்பூரில் தங்க முடியும். சிங்கப்பூரில் வேலை செய்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு நம்ம எப்படியா பிஆர் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும். பிஆர் அப்படிங்கிறது பெர்மனன்ட் ரெசிடென்ஸு, சிங்கப்பூரில் நிரந்தர குடியுரிமை அப்படிங்கிற மாதிரி தான். அது வாங்க எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு பிஆர்னா சிங்கப்பூரில் பிஆர்னா என்ன, அது பிஆர் எப்படி அப்ளை பண்ணலாம், யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது, அதை அப்ளை பண்ணுறது எவ்வளோ செலவாகும், இது மாதிரி ஒட்டுமொத்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஊரில் அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, நிறைய அரசியல்வாதிகள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் கூட சிங்கப்பூரில் பிஆர் வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க ஃபியூச்சரை பிளான் பண்ணி வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வைகை டாக். இது ரமேஷ். ஜேசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம நண்பர், நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் நம்ம நண்பர் சிங்கப்பூரில் பிஆர் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காரு. ஸோ அவருக்கானது ப்ளஸ் எல்லாருக்குமான வீடியோ தான் அது, பாருங்கள். சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு மொத்த பாப்புலேஷன் அப்படின்னா, அதாவது இந்த வருஷத்தில் ஜூன் 2025 கணக்கின்படி சுமார் 60 லட்சம் பேர் மொத்த பாப்புலேஷனு. இதில் வந்துட்டு ஒரு வீடு மட்டுமே ரெசிடென்ஸ்னு சொல்லும் இல்லையா, அந்த வீடு மட்டுமே 40 லட்சம் வீடுகள் இருக்குது. பிஆர் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சுமார் 5,40,000 பேர் பிஆர் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூரில் பிஆர் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது. நம்ம ஒரு நாட்டில் வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு 9 வருஷம் வேலை செஞ்சுட்டே இருக்கும், அந்த நாடு பிடிச்சி போயிடும். அப்படின்னும் போது நம்ம அங்கேயே பெர்மனெண்ட்டாக தங்குறதுக்கு ஆசைப்படுவோம் இல்லையா, அதுக்கான முதல் முயற்சி தான் அந்த பிஆர் வாங்குறது. இப்போ நம்ம ஒரு நாட்டில் அதாவது சிங்கப்பூரில் நம்ம தங்க போகிறோம், அப்புறம் நிரந்தரமாக அங்கேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது இருந்தாலும் ஓகே, அது இல்லாத பட்சத்தில் பிஆராக இருந்தால் கூட நம்ம நிரந்தரமாக அங்கேயே தங்க முடியும். நம்ம பிஆராக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெனியூவல் வரும். அந்த ரெனியூவல் பண்ணும்போது ப்ராப்பராக அந்த டைமில் நம்ம சிங்கப்பூரில் இருக்கணும். ஸோ வெளிநாடு போயிருந்தால் கூட அந்த ப்ராப்பர் ரெனியூவல் டைம் வரும்போது சிங்கப்பூரில் இருக்கணும். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ஒரு ரெனியூவல் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் அந்த டைமில் நீங்கள் இல்லாத பட்சத்தில் ரெனியூவல் கேன்சல் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். சிங்கப்பூரில் அந்த பிஆரை பொறுத்தளவுக்கு 2010-11 அதுக்கு முன்னாடிலாம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே கிடச்சிட்டு தான் இருந்துச்சு, கொஞ்சம் லிபரலாக இருந்துச்சு. அந்த 2010-11க்கு பின்னாடி கொஞ்சம் கண்டிஷன் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறையா பேருக்கு பிஆர் கொடுக்க முடியாது இல்லையா, ஸோ கொஞ்சம் கண்டிஷன் அதிகமாக தான் இருக்குது. இப்போ யார் பிஆர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சிங்கப்பூரில் வந்துட்டு எஸ் பாஸ்லையோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்லையோ வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் இருக்குது நமக்கு. அதே மாதிரி நம்ம சிங்கப்பூரில் பிஆராவோ இல்லை சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஒய்ஃப் ஊரில் இருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது அந்த ஒய்ஃபுக்கு நம்ம பிஆர் அப்ளை பண்ண முடியுங்க. நீங்கள் இப்போ சிங்கப்பூர் பிஆராக இருக்கீங்க, இல்லைனா சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கீங்க, உங்கள் பையனுக்கு ஒரு 21 வயசு கீழே இருந்து மேரேஜ் ஆகாமல் இருந்திருந்தால் அந்த பையனுக்கும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் பிஆர். ஆனால் என்னென்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபை வந்து லீகலாக கல்யாணம் பண்ணியிருக்கணும், அந்த குழந்தையும் லீகலாக பிறந்திருக்கணும், இல்லைனா அந்த குழந்தைய லீகலாக நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கணும். அடாப்ட்னா அந்த நம்ம தத்தெடுப்போம் இல்லையா, அது மாதிரி லீகலாக பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா அந்த பையனுக்கும் நம்ம பிஆர் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சிங்கப்பூர் பிஆராக இருக்கீங்க, இல்லைனா சிங்கப்பூர் சிட்டிசன் இருக்கீங்களே, உங்கள் அப்பா வந்து பேரண்ட்ஸோ அம்மாவோ அப்பாவோ ஊரில் இருக்காங்க, ஏஜ் வயசானவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு நீங்கள் இங்கேயே அவங்க கூட வந்து இங்கேயே தங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் பிஆர் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்லாம் படிக்க வர்றாங்க இல்லையா, ஸ்டூடெண்ட் படிக்க வர்றவங்களுக்கும் பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அப்புறம் அதே போல் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, வெளிநாட்டிலேருந்து பெரிய முதலீடு பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்களும் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. பிஆர் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ICA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, இமிகிரேஷன் அண்ட் செக் பாயிண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு வெப்சைட்டு. அதில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் மட்டும் தான் பண்ண முடியும். அதில் போய்ட்டு சர்வீஸ் அண்ட் ஃபார்ம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் லாகின் பண்ணி நீ பண்ண வேண்டியது தான். நீங்கள் லாகின் பண்ணி டைம் போட்டிருக்கோம், அதிலே கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிஷம் டைம் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஃபார்ம் எல்லாம் டோட்டல் ஃபார்மே ஃபில் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அரை மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் ஆகும். ஸோ நீங்கள் பொறுமையாக டைம் எடுத்து கூட கரெக்டான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இது இல்லாமல் கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இப்போ நீங்கள் எஸ் பாஸ் பாஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்டோட ப்ரொசீஜர் வேறு மாதிரி இருக்கும். சப்போஸ் வேறு உங்கள் இப்போ ஸ்பவுஸுக்கோ இல்லை அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் பிஆராக இருந்துட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு அப்ளை பண்ணுறீங்களே, அதுக்கு டாக்குமெண்ட் ப்ரொசீஜர் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த வெப்சைட் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பிஆர் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் உடனே வராது, மினிமம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கூட ஆகும். கண்டிப்பாக டைம் எடுக்கும், யூ ஹவ் டு வெயிட். இப்போ நீங்கள் இப்போ எஸ் பாஸ்லையோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்லையோ இருக்கீங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, நீங்கள் வச்சுருக்க பாஸ்போர்ட்டு 6 மந்த் வேலிடிட்டி இருக்கணும், 6 மாதம் வேலிடிட்டி இருக்கணும். அந்த பாஸ்போர்ட்டோட முதல் பக்கம் கடைசி பக்கம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஐசி கொடுத்துருப்பாங்க இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஐடி கார்டு ஒரு காப்பி வேணும். அப்போ உங்களோட பெர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், படித்த குவாலிஃபிகேஷன் அந்த சர்டிஃபிகேட்டு. இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி பழைய கம்பெனி வேலை பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த கம்பெனிலேருந்து ஒரு லெட்டர் வாங்க வேண்டியது இருக்கும். நீங்கள் அங்கே என்ன டெஸ்டினேஷனில் வேலை பார்த்தீங்க, அங்கே சேலரி என்ன வந்துச்சு, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் ஹெச்ஆர்ட்டு வாங்க வேண்டியது இருக்கும். அதே போல் நீங்கள் கரண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த கம்பெனிலேருந்து ஒரு லெட்டர் வாங்க வேண்டியது இருக்கும். இங்கே எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, உங்கள் சேலரி என்ன, உங்கள் 6 மாத பே ஸ்லிப்பு, இது எல்லாமே வந்துட்டு ஒரு லெட்டராக வாங்க வேண்டியிருக்கும்.
அதே ஒரு லெட்டர் வாங்கும்போது உங்கள் சேலரி ஸ்லிப் வாங்குறீங்க இல்லையா, வெறும் சேலரி பேசிக் சேலரி மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன அலவன்ஸ் வாங்குறீங்களோ அதையும் சேர்த்து கண்டிப்பாக அதே கொடுத்துருவாங்க எல்லாருமே. சப்போஸ் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் அதை கேட்டு வாங்குங்க, அதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ அந்த லெட்டர் வாங்கும்போது வந்துட்டு நம்ம டூன்னு போடுவோம் இல்லையா, ஃப்ரம் டூன்னு போடுவோம் இல்லையா, டூ வந்துட்டு கண்ட்ரோல் ஆஃப் இமிகிரேஷன் அப்படின்ற பேரில் வாங்கணும். அதோட IRS ஃபார்ம் அட்டாச் பண்ணணும். சில டாக்குமெண்ட்லாம் வந்துட்டு தமிழோடு இருக்கலாம். நம்ம ஊர்லலாம் சில இந்த 10th +2லாம் இப்போ இங்கிலீஷில் வந்துருச்சு. ஒரு பை சான்ஸ் ஒரு சில டாக்குமெண்ட் தமிழ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே நோட்டில் போய் நம்ம இங்கிலீஷை மாற்றிட்டு சப்மிட் பண்ணலாம். நாங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் எவ்வளோ செலவாகும் அப்படின்றது முக்கியம் பார்க்கணும். நம்ம ஃபீஸ்னால் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்களா, அப்ளை பண்ணும்போது $100 சிங்கப்பூர் டாலர் பே பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து நான் ரீஃபண்டபிள். நம்ம இந்தியன் ரூபாய்க்கு இப்போது 6800 கிட்ட வரும். அது நம்ம நார்மலாக வந்துட்டு நம்ம இப்போ ATM கார்டு வச்சுருக்கோம் இல்லையா, விசா கார்டு, மாஸ்டர் கார்டோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணலாம், பே நவ்லேருந்து பே பண்ணலாம். இப்போ நம்ம ஊரில் இந்தியாவில் வந்துட்டு ஃபோன்பேன்னு சொல்கிறோம் இல்லையா, சிங்கப்பூரில் பே நவ் அது மூலியம் பண்ண முடியும். ஒருவேளை அவங்களுக்கு PR அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு $150 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா ஒரு $50 வந்துட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு ரெனியூவல் பண்ணுறாங்களே, ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க இல்லையா பெர்மிட், அதுக்கு ஒரு $50. அப்புறம் என்ட்ரி பெர்மிட்னு சொல்லிட்டு ஒரு $20. அப்புறம் உங்களோட ஐடென்டி கார்டுக்கு ஒரு $50. உங்களோட PR அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் அந்த $150 பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 100 பண்ணியிருக்கீங்க, இப்போ ஒரு 150, டோட்டலாக $250 சிங்கப்பூர் டாலர் செலவாகுது நீங்கள் PR அப்ளை பண்ணுறதுக்கு. அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் வர்ற வரைக்கும் நம்ம PR அப்ளை பண்ணிட்டோம், நமக்கு PRம் கிடச்சிருச்சுன்னு வைங்களேன். PR கிடச்சதுக்கப்புறம் நமக்கு அதோட பெனிஃபிட் தெரியணும்ல. ஸோ என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம சிங்கப்பூரில் தங்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பெர்மிட் இருக்கணும். இப்போ நானே இப்போ எஸ்பாஸில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா, பெர்மிட் வேலை பார்க்குறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு 2 வருஷம் வேலை பார்க்கலாம், இல்லைனா 3 வருஷம் வேலை பார்க்கலாம். அந்த கம்பெனி கொடுக்குற டைமிங்கை பொறுத்திருக்கு. அதுக்கப்புறம் ரெனியூவல் பண்ணாங்கன்னா நாங்கள் இங்கே வேலை செய்ய முடியும். இல்லைனா அடுத்த வேலைக்கு வேறு கம்பெனிக்கு போகணும், இல்லைனா ஊருக்கு தான் போகணும். ஸோ இப்போ நம்ம ஊர்லாம் எப்படின்னா இப்போ சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் மாதிரி ஊரில் அப்படின்னா இப்போ ஒரு இடத்து வேலைக்கு போகிறோம், வேலையில் ஜாயின் பண்ணுறோம். சப்போஸ் பை சான்ஸ் வேலை கிடைக்காம சும்மா இருந்தால் கூட நம்ம அங்கேயே தங்க முடியும். அது வந்து இந்தியாவுக்குள்ளே யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்று இங்கே இருக்கணும், தங்கணும் அப்படின்னா ஒன்று வேலை பார்க்கணும், இல்லைனா பிஸ்னஸ் பண்ணணும், இல்லைனா ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் சும்மா நம்ம பணம் இருக்குது அப்படின்றக்காக சும்மா ஸ்டே பண்ண முடியாது. ஸோ PR ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வேலையே இல்லை, வேலையை கிடைக்கல அப்படின்னா கூட நம்ம இங்கேயே தங்க முடியும். இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். இல்லை PR ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்கும். சில கம்பெனிலாம் PRனா ஈஸியாக எடுப்பாங்க, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் PR இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ஒய்ஃபுக்கோ உங்கள் சில்ட்ரனுக்கோ 2 பேருக்கு சேர்ந்து ஒரே அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும். தனித்தனியாக பண்ண தேவையில்லை, ஒரே ஃபார்மாக சப்மிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இப்போ நீங்கள் PR இருக்கீங்க அப்படின்னா ஊரில் இருக்க உங்கள் அப்பாவோ பேரண்ட்ஸை கூட்டு வந்து இங்கே வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இங்கே கூட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் PR அப்ளை பண்ணலாம், அதுவும் கிடைக்கும். சப்போஸ் கிடைக்காம டிலே ஆகிட்டே போயிட்டு அப்படின்னா நம்ம லாங் டேர்ம் பாஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை கூட அப்ளை பண்ணி அதுக்கு ஈஸியாக வாங்க முடியும். ஏன்னா அப்போது அவங்க டூரிஸ்டால் கூட்டு வந்துட்டோம்னா 1 மாதம் 2 மாதம் தங்க முடியுது. இதே லாங் டேர்ம் விசா வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இங்கே தங்க வச்சுக்க முடியும். இப்போ நாங்களாம் இருக்கோம் அப்படின்னா நாங்களும் இன்னும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இன்னொரு கம்பெனியில் மாறுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேலை கிடச்சிட்டா ஓகே, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கு விசா தனியாக கிடைக்காது. இப்போ வேலை கிடைக்கணும் ஃபஸ்ட்டு, 2வது விசா தனியாக கிடைக்கணும் இல்லையா, அந்த பஞ்சாயத்து இருக்குது. இதே PR ஆகிட்டோம் அப்படின்னா அந்த விசா பிரச்சனையே கிடையாது. டைரெக்டாக கம்பெனியில் ஓகே அப்படின்னா விசா மாற முடியும். குறிப்பாக இப்போ அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கும், பட் இங்கே PRஆக இருக்கும் அப்படின்னா நம்ம எத்தனை நேரம் வேணாலும் இந்தியாவுக்கோ மற்ற நாளுக்கோ போய்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த கொரோனா டைம்லாம் இப்போ நாங்களாம் ஊருக்கு போகிறது திரும்பி வர்றது நிறையா பிரச்சனை இருந்துச்சு இல்லையா. அந்த செக்யூரிட்டியாக இருக்கட்டும், அந்த சேஃப்டி இப்போ நிறையா ப்ரொசீஜர்லாம் இருந்துச்சு. வந்து குவாரண்டைனில் இருக்கிறது, இது மாதிரி நிறையா ப்ரொசீஜர் இருந்துச்சு இல்லையா. சப்போஸ் PRஆக இருக்கும்போது கொஞ்சம் லிபரலாக இருக்கும் கொஞ்சம். அதே போல் அடுத்த பெனிஃபிட் எப்படின்னா CPF. இப்போ நம்ம ஊர்லாம் PF இருக்கு இல்லையா, ப்ராவிடென்ட் ஃபண்ட் கொடுக்குறாங்க இல்லையா கம்பெனி அதே மாதிரி இங்கேயும் CPFன்னு இருக்குது. PRஆக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக PF கிடைக்கும், CPF கிடைக்கும். கம்பெனிலேருந்து ஒரு அமௌண்ட் போடுவாங்க, நம்ம ஒரு அமௌண்ட் போட போகிறோம். ஸோ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ PR வந்து PRஆக இருந்தால் எலிஜிபிலிட்டி உண்டுது. நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு ஊருக்கு போகும்போது தான் பணமாக மொத்தமாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இடையில ஒரு எமர்ஜென்சி டைத்துக்கோ இல்லை ஒரு மேரேஜ் இது மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா ப்ராப்பரான ரீசன் கொடுத்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்க முடியும் நம்ம. அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ ஹவுசிங் லோனோ ஏதோ லோன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கூட PRஆக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் லோன். இதில் ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா ஒரு சின்ன விஷயம் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. இங்கே ஒரு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கீங்க, இல்லை ஃபாரினாக இருக்கலாம், யார் வேணாலும் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியும். ஆனால் இங்கே சிங்கப்பூரில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது இல்லையா, புது பில்டிங் வருது இல்லையா, அது புது பில்டிங்கை HDPன்னு சொல்லுவாங்க. அது புது பில்டிங்கை விலைக்கு வாங்க முடியாது PRஆக இருந்தால். ஸோ நம்ம அதை பழைய பில்டிங் ஆக முடியாது, செகண்ட்ஸ்லாம் சொல்லுவோம், பழைய பொருள் வாங்க முடியாது செகண்ட்ஸ். அது மாதிரி பழைய இன்னொரு ஓனர்ட்டு நம்ம வாங்க முடியும். ஸோ டேரெக்டாக புதுசு மட்டும் வாங்க முடியாது.
இது ஒன்று மட்டும் ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான். அதே மாதிரி இப்போ ரொம்ப வருஷமாக நீங்கள் பிஆர் இருக்கீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹைலி எலிஜிபிள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லி ஹெல்த் கேர் சொல்லுவோம் இல்லையா, ஹெல்த் கேராக இருக்கட்டும், பாலிகிளினிக்காக இருக்கட்டும். இப்போ நாங்களாம் போய் ஆஸ்பத்திரி போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக வரும். இது பிஆராக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சில டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது. போய் பிஆராக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு சில டிஸ்கவுண்ட் இருக்கும். இப்போ இந்த டேக்ஸ் பேமெண்ட்லேயும் கொஞ்சம் சலுகைகள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பிஆர் ஆகிட்டீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு 18 வயசு கீழே ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா கம்பல்சரியாக அந்த நேஷனல் சர்வீஸில் 2 வருஷம் வேலை பார்த்து ஆகணும். நேஷனல் சர்வீஸ் அப்படின்றது நம்ம மிலிட்ரி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கம்பல்சரி அந்த 18 வயசில் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்கள் 16.5 வயசு இருக்கும்போதே ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஸோ இது கம்பல்சரி மேண்டட்ரி, இது வந்து கம்பல்சரி, இது பண்ணி தான் ஆகணும். நேஷனல் சர்வீஸ் ஏன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ பிஆராக இருக்கிறதுனால பல பெனிஃபிட் நம்ம என்ஜாய் பண்ணுறோம், அனுபவிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த நம்ம சமுதாயத்துக்கு, இந்த சிங்கப்பூருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரி தான் அது. ஸோ நம்ம இந்த சோஷியல் கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஒரு விஷயத்துக்காக தான் அந்த நேஷனல் சர்வீஸை பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்மளாம் அப்ளை பண்ணி பிஆர் கிடைக்குது அப்படின்னா நம்ம ஒரு 30-40 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம பிஆர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த நேஷனல் சர்வீஸ் மிலிட்ரி சர்வீஸ் சொல்கிறோம்னா 2 வருஷம் நமக்கு தேவையில்லாது. அதே மாதிரி நிறையா பேர் அப்ளை பண்ணுறாங்க, பிஆர் அப்ளை பண்ணுறாங்க, ரிஜெக்ட் ஆகுது. அடுத்து திரும்ப அதே ஃபார்ம், அதே டாக்குமெண்ட் வச்சே ப்ரொசீஜர் பண்ணாமல் கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னா தப்பான முறையில் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டோ இது மாதிரி ஆடட் அட்வான்டேஜாக வைக்கும்போது அடுத்தடுத்து அப்ளை பண்ணி கிடைக்க நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்று பண்ணி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப அதே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் மறுபடியும் ரிஜெக்ட் தானே ஆகும். ஸோ நம்மளையும் கொஞ்சம் குவாலிஃபைட் ஆகிக்கணும். நீங்கள் பிஆர் அப்ளை பண்ணி உங்களுக்கு பிஆர் ஓகே ஆகிடுச்சு, இல்லை ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ண முடியும். நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு போஸ்டல் மூலமா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த உங்களுக்கு அப்ரூவல் ஆகிருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு பிஆர் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ஐசிஐ வந்துட்டு எந்த காரணமும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்மளே தெரிஞ்சுக்கணும் எப்படி ரிஜெக்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது, அடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அது கரெக்டான ரீசன் சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம அந்த பிஆர் எப்படி அப்ளை பண்ணலாம், யார் அப்ளை பண்ணலாம், இப்படி எவ்வளோ ஃபீஸ் செலவாகுது அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயம், அதாவது என்னென்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பொதுவாக நீங்கள் பிஆர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சேலரியை பார்ப்பாங்க. பொதுவாகவே ஒரு மினிமம் ஒரு 4000 சேலரிக்கு 4000 சிங்கப்பூர் டாலர் இருக்கணும் அப்படின்னு மாதிரி எதிர்பார்ப்பாங்க. பட் இது வந்து லீகல் அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படி. பட் அவங்க பார்க்குறதா ஒரு தகவல் இருக்குது. சேலரி பார்ப்பாங்க. அப்புறம் நீங்கள் கம்பெனியில் எவ்வளோ நாள் தொடர்ந்து அதே கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஸ்டேபிளாக எப்படி இருக்கீங்க, அடிக்கடி கம்பெனி மாறிட்டே இருக்கீங்க இல்லையா, இல்லை கம்பெனிக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கீங்க, இது மாதிரி ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸையும் அவங்க கணக்கில் வச்சுக்குவாங்க. அதேமாதிரி உங்கள் குவாலிஃபிகேஷனையும் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு பிஆர் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிஆர் ஒரு நாட்டில் ஒருத்தர் பிஆர் கொடுக்குறாங்கன்னா எது கொடுக்குறாங்க, இப்போ அவங்க ஒருத்தர் பிஆர் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களால நாட்டுக்கு என்ன நல்லது நடக்குது, அந்த கான்ட்ரிபியூஷன் என்ன பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் குவாலிஃபிகேஷன் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் ஏஜும் இருக்குது. நிறையா பேர் நினைக்கிறாங்க இப்போது ஏஜ் கம்மியாக இருந்தால் கிடைக்கிது, இல்லை ஏஜ் கொஞ்சம் ஏஜ் அதிகமானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அப்ளை பண்ண கிடைக்காதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. இவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஏஜ் அதிகமாக இருக்க ஒரு 50-55 வயசு இருக்க ஒருத்தர் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா அவங்ககிட்ட நாலேஜ் எடுத்துக்கிறாங்க. இதே போல் கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட அந்த எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, சோஷியல் கான்ட்ரிபியூஷன், சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி எப்படி பண்ண வைக்கலாம் அப்படின்றது அவங்ககிட்ட எடுத்துக்கிறாங்க. ஸோ ஏஜ் பிரச்சனை கிடையாது, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். கரெக்டான குவாலிஃபிகேஷன், கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி நீங்கள் சிங்கப்பூரில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு கணக்கு பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாராவது ஒருத்தர் சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு அட்வான்டேஜ் தான், அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதே போல் நம்ம சிங்கப்பூருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், சோஷியல் கான்ட்ரிபியூஷன் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ரைவேட் சேரிட்டி இருக்கலாம், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோமா, இல்லை பிளட் டொனேஷன் மாதிரி இருக்கும், இல்லை இப்போ அந்த வாலண்டரியாக போய் சிலதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸ்கூலு காலேஜ் இது மாதிரி போய் வாலண்டரி ஏதாவது பண்ணியிருப்போம். நீங்கள் என்ன பண்ணாலுமே ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை நம்ம இது மாதிரி பிஆர் அப்ளை பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணலாம். அதில் பப்ளிக் சர்வீஸில் ஏதாவது அட்டன் பண்ணியிருந்தால் கூட அதை அட்டாச் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. இப்போ பிஆர் எப்படி அப்ளை பண்ணலாம், பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எவ்வளோ செலவாகும், என்னென்ன பண்ணோம்னா கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சிலர் பிஆர் அப்ளை பண்ண வாட்டியாக செலக்ட் ஆனவங்க இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு 4-5 வருஷம் தொடர்ந்து ட்ரை பண்ணி 10 வருஷம் ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கிடைக்காம கூட போயிடும். ஸோ இப்போ கிடைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது என்ன சொன்னது தான். கொஞ்சம் உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு அவங்க குவாலிஃபிகேஷனு, உங்கள் சோஷியல் கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் கொஞ்சம் கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும்.